ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமிஸ் டைரி. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெளியில் வந்து செம்ம மழையாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டாக் பண்ணணும். க்ராசரிஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு முக்கால்வாசி. அதனால் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி நான் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. காலையில் எழுந்து எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. இதில் வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே கஷ்டம். பட் ஸ்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே மேலே இருக்க கேபினெட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டோம்னா லஞ்சுக்கு அப்புறம் கீழெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து காத்தாடினதுக்கப்புறமா தேவையானதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். நான் இப்போலாம் எவ்ரி மந்த் க்ராசரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு போடுறேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது மைண்ட்லேயே வந்து இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இல்லையா அப்படின்னு நான் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது வந்து வீட்டில் இருக்கும். நான் தேவையில்லாமல் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக இப்போல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு போடுறேன். அந்த கேபினெட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த கேபினெட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து அந்த மாய்ஸ்சர் எல்லாம் வந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல அதில் வந்து எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அடுக்கி வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. நீங்கள் வந்து க்ராசரி ஸ்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி தால்லாம் பூச்சி வந்து சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இது கூட வந்து ஒரு பே லீவ்ஸ் இருக்குல்ல, பிரிஞ்சி இலை, அது அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் வந்து போட்டு வைங்க. பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ இந்த ஷெல்ஃப்ஸில் வந்து வைக்க வேண்டியதுக்கு எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். மீதி வந்து அப்புறமா வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அதுவும் இந்த 2 குட்டி பசங்களை வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்படின்னு போனால் இப்படி ஏதாவது வச்சிடுறாங்க. நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரையை கொட்டி விட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் நிறைய வேலை பண்ணானுங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா ஓப்பன் கேபினெட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் கேபினெட்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா லன்ச் பண்ணிவிட்டு 2 பேரையும் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்தேன். அவங்க 2 பேரும் தூங்கிட்டாலே எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னவோ டக்குன்னு எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா லன்ச் முடிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து பெரிய வேலையே இருக்காது. அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறீங்கன்னா வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தாலே ஹோல் கிச்சனே க்ளீனாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் வந்து இப்போ வந்து க்ராசரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா பாட்டில்ஸ்லேயும் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஷெல்ஃப்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அது கூட வந்து ஆயில் பாட்டில்ஸை நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணும்போது கீழே பிசுப்பு போகலன்னா நீங்கள் சுடு தண்ணி, விம் லிக்விட், பேக்கிங் சோடா இது 3 போட்டு வாஷ் பண்ணும்போது அது கூட வந்து கொஞ்சமாக வந்து அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் குலுக்கி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ ஆயில் பாட்டில்ஸும் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து உப்பு ஜாடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து உப்பு கொட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து கவுண்டர் டாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடி இது எல்லாத்தையுமே வந்து நான் கவுண்டர் டாப்லேயே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண, நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதில் உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் ஆயில் கேனிஸ்டர் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் கேனிஸ்டர், அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, அந்த லேடல் ஹோல்டர் அது எல்லாமே வந்து கவுண்டர் டாப்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். இதில் வைக்கும் போது ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது பக்கத்தில் வந்து இந்த லேடல் ஹோல்டரையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த மார்ட்டர் அண்ட் பிஸ்ஸில் வச்சுட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த பிளேஸ், ரொம்ப ஆர்கனைஸ்டாக. அதுக்கப்புறமா கீழே கேபினெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இது ரொம்ப அழுக்காலாம் இல்லை, ஜஸ்ட் வைப் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து எல்லா திங்ஸையும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ட்ராயர்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டாக இருக்குல்ல ட்ராய், இந்த பிளேட்ஸ் எல்லாம் வைக்க இதில் தான் ரொம்பவே டஸ்ட்டு சேரும், ஏன்னா கீழே இருக்கிறதுனால. அதுவும் இதுக்குள்ளே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மண்ணெலாம் போய் சேர்ந்துடும். அது எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஏர் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ட்ராயர்ஸ் எல்லாம் ஸ்டீலுன்றதுனால நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா இந்த கேபினெட்ஸில் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வைப் பண்ணிவிட்டு திருப்பி ஏர் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் திங்ஸே இருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனையே இதில். ஆக்சுவலி வந்து நான் என் கிச்சனில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிற திங்ஸ் எதுவுமே வச்சுக்கவே மாட்டேன். எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். 3 monthsக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம், 4 monthsக்கு ஒன்ஸ் தான் நான் இதை எடுப்பேன் அப்படின்ற ப்ராடக்ட்ஸே இருக்காது. எல்லா வெசல்ஸையுமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய திங்ஸே நான் வச்சுக்க மாட்டேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் வாங்குங்க. இதை நான் வாங்குவேன் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் மணி மட்டும் இல்லை, நம்ம கிச்சனை வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. என்னோடய க்ராக்கரி யூனிட் இது தான், ரொம்ப குட்டியான க்ராக்கரி யூனிட். ஆனால் இதில் இருக்கிற ஸ்டஃப்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ண ஆரம்பித்த உடனே நவி வந்த உடனே ஒரு டீ கிளாஸ் உடைச்சிட்டான். ஆக்சுவலி எல்லா பவுல்ஸையும் எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே வச்சுருந்தேன், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணான். ஆனால் கடைசியில் பாவம் அந்த டீ கிளாஸ் உடஞ்சிருச்சு. இப்போ ஷெல்ஃப் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டின்னர் பிளேட், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்நாக் பிளேட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன டார்ட் பிளேட்டு. இது நீங்கள் எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிற விலாக்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது 3மே வந்து நெஸ்டேஷியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறமா இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு வந்து ஷாப்பிங் போயிருக்கும்போது வெஸ்ட் சைடு ஹோம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது இன்னுமே யூஸ் பண்ணக்கூட இல்லை, அந்த ஸ்டிக்கர் கூட அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கிளாஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 75க்கு வந்து ஜெயச்சந்திரன்லேருந்து ஷாப் பண்ணது.
ஆக்சுவலி என்னோடய க்ராக்கரி யூனிட்டில் இருக்கிற பிளேட்ஸ் பவுல்ஸ் இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து அது கிச்சனில் வந்து குக்கிங் அப்போது அது யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் இந்த கிளாஸு, இந்த ஜூஸ் கிளாஸு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா நீங்களாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம வந்து நார்மல் டம்ளரில் தான் தண்ணி குடிப்போம். இந்த மாதிரி கிளாஸ்லலாம் நம்ம குடிச்சு பெருசாக பழக்கமே கிடையாதுல்ல. பட் எனக்கு நானே சொல்லிப்பேன், இதில் கெஸ்ட் வந்தாங்கன்னா இதில் தான் குடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பவுல் வந்து நான் ஜெயச்சந்திரனில் வந்து ஈச் 35ன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுல் இது வந்து நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா குக்கிங்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சட்னி பவுல் வந்து என்னோடய ஃபேவரெட். நான் எப்போ சட்னி அரைச்சாலும் அதில் தான் ஊற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக் பவுல் வந்து நெஸ்டேஷியா ஹால்லே பார்த்துருவீங்க. நான் இன்னும் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா தீபாவளி ஷாப்பிங் போகணுன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த பிளேட் கூட வந்து இந்த பவுலும் வாங்கினேன். இது நீங்கள் தீபாவளி விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. பூஜை ரூமில் சுவாமிக்கு பிரசாதம் இதில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ், உட்டன் பவுல்ஸ் அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டின்னர் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலி டின்னர் பண்ண வேணாம் தான் நினச்சேன், செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்னென்னா இந்த மந்த் ஃபுல்லாக வந்து வெளியில் ஃபுட் ஆர்டரே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல, ஆனால் போகிற தூரத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டே ஆர்டர் பண்ணக்கூடாது, எல்லாமே ஹோம் குக்குடு ஃபுட்டு தான் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். அப்படி நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிவிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பூரியும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா விசில் வந்து அடங்கிடுச்சு. நம்ம மசாலுக்கு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்படி தான் நம்ம ஒன்று எடுக்க போனோம்னா அது ஒன்று விழுந்து உடையும், நம்மளுக்கு 2 வேலையாக வைக்கும். இப்போ கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அது 3 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணோம்னா தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ண விடலாம். இப்போது தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பூரிக்கு மாவு பிசையும் போது நீங்கள் சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசையுங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து திரட்டுறதுக்கு. பூரி போடும்போது இன்னொரு டிப் என்னென்னா, ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டடை மாதிரி தான் வரும், பூரி மாதிரி புஷ்ஷுன்னே வராது.
லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 பூரி நான் போட்டேன், அது எதுவுமே வந்து புஸ்ஸுன்னே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட்டாக போடுற பூரி எல்லாமே நல்லா புஸ்ஸுன்னு வந்தது. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் ஹீட்டாகவே இல்லை, அதனால தான் அப்படியே ஓட்டடை மாதிரி வந்தது. இப்போ வந்து நம்ம நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். இது கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து கலந்து கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அதோடய டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் இப்படியே விட்டுறேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து குக் ஆகிற நேரத்தில் வந்து நான் பூரிக்கு வந்து மாவு வந்து திரட்டிக்க போகிறேன். பூரிக்கு மாவு திரட்டும் போது கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்கோங்க, ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா புஸ்ஸுன்னே வராது. இப்போ எல்லாத்தையுமே திரட்டி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கல, எனக்கு அவ்வளோ அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இது கூட இருந்தால் பிடிக்காது. நான் வெறும்னே கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பூரி போடுங்க, அப்போ வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். நீங்கள் மாவு போட்ட உடனே ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பூரி வந்து புஸ்ஸுன்னு உப்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பூரி போட்டு காமிக்கிறேன், எப்படி புஸ்ஸுன்னு பொங்கி வருது அப்படின்னு பாருங்கள். நல்லா வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அழுத்திங்கினிங்கன்னா அப்படியே வந்து மேலே அப்படியே புசு புஸ்ஸுன்னு வரும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து எனக்கு பண்ணும்போது பூரி புஸ்ஸுன்னே வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் நான் பண்ணும்போதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை, அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சு. த ஒன்லி சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தான். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ டின்னர் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஹாட் பூரி வித் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நவிலனும் அவங்க அப்பா கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.